ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அந்த பாஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோழனோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து பழமையான ஒரு வீடை வந்து காட்டணும். அந்த மாடலை வச்சு நம்ம ஒரு வீடு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து நான் ஒரு பழமையான ஒரு 100 வருஷம் முன்னாடி கட்டின வீட்டில் தான் நான் இருக்கேன். வாங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு நிலாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் வீடெல்லாம் எல்லாமே சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவங்க வந்து சேரன் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நேம் மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோழன கைய காமிச்சு, "இவங்க யார் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா வந்து என்னோட கசின் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து எல்லார்கிட்டயும் ரொம்பவே கோவப்படுறாங்க. "என்ன அவங்க பாட்டுக்கு என்ன வந்து கசின்னு சொல்லிட்டு போறாங்க. நீ எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சேரன் கிட்ட எல்லார்கிட்டயுமே கத்துறாங்க. "எதுக்கு அவனெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிட்டு வரணும்? வந்து அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சோழன் வந்து சேரன் கிட்ட போயிட்டு, "இனிமே நிலா வந்து உன்ன அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னே. சரியா? நீ எப்படி உன்னை அண்ணன் கூப்பிடலாம்? உன்னை மாமான்னு தான் கூப்பிடணும். நான் வந்து அவளுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா உன்னை எப்படி கூப்பிடணுமோ அப்படி தான் கூப்பிடணும். உன்னை வந்து அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது. நீ தான் போய் நிலா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. சேரனும் போய் நிலா கிட்ட, "இனிமேல் நீ என்னை அண்ணன் கூப்பிடாதப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னண்ணே நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன். எனக்கு ஒரு அண்ணனா நீங்கள் இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அழுது எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அதனால, "சரிப்பா சரி அழாத. நான் உன்னை வந்து தங்கச்சியாகவே நினைக்கிறேன். நீ என் தங்கச்சி தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னை அண்ணனே நீ கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இதனால சோழன் மீண்டுமே டென்ஷன் ஆகுறாங்க. சோழன் வந்து என்ன நினச்சாலுமே நிலாவை அவங்க வழிக்கு கொண்டுட்டே வர முடியல. ஸோ சோழன் என்னதான் பண்ணி வந்து நிலாவை திரும்ப கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.